ஜொகூர் மாநில தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு மஇகா திட்டமிட்டுள்ளதாக ஜொகூர் மஇகா தலைவர் கே ராவன் குமார் தெரிவித்துள்ளார். போட்டியிட விரும்பும் தொகுதிகளை உரிய நேரத்தில் கட்சியின் தேசிய தலைமை அறிவிக்கும் என்று தென்னாரோ சட்டமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஜொகூரில் மஇகா 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. அடுத்த 60 நாட்களுக்குள் 16வது மாநில தேர்தல் நடைபெறுவதற்கு வழிவகுக்கும் வகையில் ஜொகூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து அம்மாநில அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. 2022 நடைபெற்ற மாநில தேர்தலில் போட்டியிட்ட 56 இடங்களில் 40 இடங்களை பரிசான் நேஷனல் வென்று மாநில அரசை அமைத்தது. இவ்வாண்டு தேர்தலில் அனைத்து 56 இடங்களிலும் போட்டியிடப் போவதாக பரிசான் நேஷனல் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கூட்டணி 40க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்வதற்கு இலக்கு வைத்துள்ளதாக அதன் தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் நரம்பு மண்டலத்தை முற்றிலுமாக முடக்கும் ஃபுரானில் ஃபென்டானில் எனப்படும் வீரியமிக்க செயற்கை போதைப்பொருள் புழக்கத்தில் இருப்பதை நேற்று போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலை நாடுகளில் ஜாம்பி வகை போதைப்பொருள் என்று அழைக்கப்படும் இந்த வகை நச்சுப் பொருட்கள் மனித உயிருக்கே ஆபத்தானது என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டின் எல்லை பகுதிகள் மற்றும் முக்கிய நகரங்களில் உள்ள இரவு விடுதிகளில் இந்த போதைப்பொருள் பரவுவதை தடுக்க அரசு மலேசிய காவல்துறை தனிப்படை அமைத்து தீவிர சோதனைகளை தொடங்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சாங் சோ லின் எல்ஆர்டி ரயில் நிலையத்திற்கு அருகே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அம்பாங் வழித்தட ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் தற்காலிக முறையில் இயக்கப்படும் என்று ரேபிட் கெயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி ரயில்கள் வழக்கமான வேகத்தை விட குறைவான வேகத்திலும் சற்று கூடுதல் நேர இடைவெளியிலும் இயக்கப்படும். பழுதுபார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பயணிகள் சிரமம் இன்றி பயணிக்க ஏதுவாக முக்கிய நிலையங்களுக்கு இடையே 10 இலவச மாற்று பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகள் தங்களின் பயண நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சபாவின் குண்டாசாங் பகுதியில் நேற்று 2.9 ரிக்டர் அளவிலான பலவீனமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் காலை 10:36 மணிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. சபாவின் ராணாவ் குண்டாசாங் பகுதிகளில் பலவீனமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. சபாவின் பல பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்படலாம் என்றும் நேற்று ஒரு முகநூல் பதிவில் மெட் மலேசியா தெரிவித்தது. மெட் மலேசியா நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நில அதிர்வுகளை உணர்ந்தவர்கள் அதன் இணைய வழி கணக்கெடுப்பு படிவத்தின் மூலம் தங்கள் கருத்துக்களை சமர்ப்பிக்குமாறும் மெட் மலேசியா வலியுறுத்தியுள்ளது. பினாங்கு நிபோங் தபாலில் உள்ள ஒரு மளிகை கடையில் நடந்த ஆயுதம் ஏந்திய கொள்ளையில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகிறது. இந்த கொள்ளையில் 27 வயது இளைஞர் ஒருவர் காயமடைந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமான் பிஸ்தாரி ஜலான் சுங்கை தாவூனில் உள்ள EC2U மார்ட் கடையில் நடந்த கொள்ளை குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக சப்ராங் பிராய் தெற்கு பகுதி துணை காவல் தலைவர் நொராஸ்மி அப்துல் கபார் தெரிவித்தார். இரவு 9:29 மணிக்கு நடந்த இச்சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர் பாராங்கத்தியால் தாக்கப்பட்டதாகவும் அவரது தலை மற்றும் 2 கைகளிலும் காயங்கள் ஏற்பட்டதாகவும் நோராஸ்மி கூறினார். இந்த கொள்ளையின் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சந்தேக நபர்கள் பணம், பல பெட்டி சிகரெட்டுகள் மற்றும் ஒரு தோல் பையுடன் தப்பிச் சென்றதாக நோராஸ்மி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவருக்கு ஆரம்பத்தில் சுங்கைபகாப் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் சப்ராங்ஜியாவில் உள்ள சன்வே மருத்துவ மையத்திற்கு மாற்றப்பட்டதாக அவர் கூறினார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் கிடைத்தவுடன் காவல்துறை விசாரணையை தொடங்கியதாக நோராஸ்மி தெரிவித்தார். சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான T20 ஆசிய விளையாட்டு தகுதி சுற்று போட்டியில் மலேசிய கிரிக்கெட் அணி சீனாவை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அதிரடி வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் செய்த சீன அணி மலேசியாவின் துல்லியமான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் மிக குறைந்த ரன்களுக்கு சுருண்டது. பின்னர் களம் இறங்கிய மலேசிய அணி அதிரடியாக விளையாடி இலக்கை எட்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன.
கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.